வணக்கம். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துருவோம். இது கண்டிப்பா லவ் ரீடிங் தான். நீங்க ஏதோ ஒண்ணு நெனச்சுக்கிட்டு இருப்பீங்க. அ இது இப்படி நடக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, இந்த டே ட்ரீமிங்ன்னு சொல்வோம் இல்லையா? கனா காண்றது. அம் ஃப்ரீயா இருக்கும்போது, இல்ல எப்பப்பலாம் தோணுதோ, அவங்கள பத்தி உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி அ ஒரு கற்பனைன்ட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த அந்த மாரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில ஒரு பிளான் இருக்கு உங்களுக்கு. இது இப்படி நடந்தா இப்படி இருக்கும். இது இப்படி இருந்தா இவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரி நீங்க கனா கண்டுகிட்டு இருக்கீங்க. ஆனா, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? நீங்க நெனைக்கிற மாரி நடக்காது. நீங்க நெனைக்கிற மாரி நடக்காதுங்கிறத விட, ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? லவ்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அ அது ரொம்ப நல்ல சர்ப்ரைஸா இருக்கும். உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நீங்க கனா கண்ட மாதிரியா கூட இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு கற்பனை பண்ணியிருப்பீங்க. இது வந்து இந்த சமயத்தில நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா திடீர்னு நீங்க எதிர்பார்த்த சமயத்தில இல்லாம, திடீர்னு நடந்துருச்சு. திடீர்னு நடக்குது. சரிங்களா? அந்த மாதிரின்னு வைங்களேன். உங்க உங்க ஆசை நிறைவேறுதுன்னு கூட சொல்லலாம். ஆனா நீங்க அத அத இன்னும் சரியா சொல்லணும்னா, நீங்க என்ன கற்பனை பண்ணி வச்சிருந்தீங்களோ, நீங்க எப்படி கனா கண்டிருந்தீங்களோ, அது நடக்கும். ஆனா எதிர்பாராத விதமா நடக்கும். அது ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ லவ் பொறுத்தவரைக்கும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்.